ஸோ இந்த தொட்டியை வந்து ஒரு மாதிரி வெயிட்டிங் வெயிட்டிங். எப்படி யார் இப்படி உட்காந்துரு 1 மந்த் யாரும் கடிக்கூடாது. 1 மந்த் பேபி. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிஷர்மேன் மசாலா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஜிவி அக்வாரியம்ன்ற ரெட்டேரி குளத்தூர் ரொம்ப கிட்டவே இருக்கிற, நீங்கள் வந்து ரெட்டேரி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு பெரிய அக்வாரியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் மீன் வளர்க்குறாங்க, அது எப்படி இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி வளர்க்குறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். இங்கே சைடில் நீங்கள் பார்க்கலாம், தொட்டியை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அடுத்த மீன் விடுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அவங்க அந்த தண்ணியை வந்து பதப்படுத்தி அதுக்கப்புறமா தான் மீன் விடுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட பிரதர் இங்கே இருக்காரு. ஸோ பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன இங்கே எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மீன்லாம்? எங்கிட்ட ஒரு 20-25 வெரைட்டிஸ் இருக்குது. 4 வெரைட்டிஸுங்க வெளியே அந்த மார்க்கெட்லேருந்து சப்ளை பண்ணி நாங்கள் வெளியே பார்சல் போடுவோம். ஸோ என்னென்ன மீன் வெரைட்டிஸ்லாம் இருக்குது உங்ககிட்ட? வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சூப்பர். சொல்லுங்க ப்ரோ, இது என்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்? டைகர்ஸாக இருக்குது. ஸோ ஜிவி பிரகாஷ்ல டேல்ஸாக இருக்குது. எவ்வளோ ரேட்டு ப்ரோ? இது 6 ரூபா வரும். ஸோ நீங்கள் எங்கே சப்ளை பண்ணுறீங்க? குளத்தூர் மார்க்கெட்டு, ஆல் ஓவர் இந்தியா, எங்கே வேணாலும் எல்லா பக்கமும் எந்த இடத்துல ஆர்டர் வருதோ எல்லா பக்கமும் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். ஷார்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா கலராக இருக்குது. எல்லா சைஸும் மிக்ஸியாக வரும். இது மேக்ஸிமம் என்ன சைஸ் வரைக்கும் வளரும்? இது 2 ஃபீட் 2 ஃபீட் வரைக்கும் வளரும். வளரும். மீன் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சூப்பர் நண்பா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வேற இதுக்கு ஃபீட் என்ன நண்பா? இங்கே ரவை முட்டை. ரவா முட்டை? ஆமாம், ரெண்டையும் பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுறது. உப்மாவா கொடுப்பீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி சரி சரி. வெங்காய தக்காளி போடாமல் ரவா அதே தான் மிக்சிங். கண்டிப்பாக. கோல்டு பேரண்ட் ஃபீமேல்னா? பேரண்ட் ஃபீமேலா? ஆமாம், பேரண்டோட ஃபீமேல். ஓகே, இது எல்லாமே ஃபீமேல்? ஃபீமேல், இது ஃபுல்லாக ஃபீமேல். இது எல்லாமே முட்டை வச்சு? இது நேரத்தை தான் முட்டை வச்சு. அங்கே இருக்கு முட்டை செக்ஷன் உங்களுக்கு காமிக்காதீங்க. ஸோ முட்டை வச்சு அதுலேருந்து குஞ்சு பொறிச்சு ஆமாம், 3 டேஸில் பேபி ஃபார்ம் ஆயிரும். பேபி ஃபார்மே அது நீங்கள் ரிலீஸ் ஆயிரும். 4 நாளே ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம நைஸ் டாப்னியா ஊற்றி அதை காப்பாற்றிடலாம். சூப்பர் நண்பா. இந்த நைஸ் டாஃப்னியா இல்லாமல் ஏதாவது காப்பாற்ற முடியுமா? ஃபுட்டு இப்போ ரேரான ஒரு ஃபுட்டு நான் காமிக்கிறேன். அதையுமே சூப்பர் நண்பா, அதையும் காமிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா பாதி பேருக்கு வந்து வீட்டில் பேர் அந்த பேர் சொல்ல முடியாது. நான் ஃபுட்டை உங்களுக்கு காமிக்கேன். சூப்பர் நண்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இதெல்லாம் டாடி மீன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மம்மி மீன், இதில் டாடி மீன். அப்படி தானே ப்ரோ? கண்டிப்பாக உண்மை தான். மேக்ஸிமம் பேரண்ட் எடுக்கணும். எல்லாமே இந்த 3 டெயிலாக மட்டும் தான் எடுக்கணும். ஓ, இந்த டெய்ல இருக்கணும். இது 4 டெயில் மாதிரி இருக்கு. இல்லை, 3 டெயில் தான். 3 டெயில் தான். ஆமாம், எடுக்க ஃபுல்லாக இந்த 3 டெயில் எடுத்தால் மட்டும் தான் மீன் குவாலிட்டியாக வரும். இந்த சிங்கிள் டெயில் எடுத்தோன்னா இது யாருமே எடுக்க விரும்ப மாட்டாங்க. அந்த டெயில் இந்த ஒரு சிலது இப்படி தப்பி யாராவது போட்டிருப்பாங்க. சூப்பர் ஃபேமிலியே கூட மீன் எல்லாம் சூப்பராக அந்த மாதிரி போடக்கூடாது. இதுலேயே அந்த ஒயிட் வித் ரெட் அதெல்லாம் என்ன ப்ரோ? கோல்டு தான். சும்மா நம்ம பேபி அதே மாதிரி வரதுக்காண்டி இந்த மிக்சிங்கில் போட்டு அடிக்கிறது. ஃபீமேல் எல்லாமே பேரண்டிங் தான். எல்லாமே இது 2 இதை வச்சு குட்டி போட்டு நீங்கள் அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க? இது பேபி எல்லாமே எங்கள் மார்க்கெட் தான். மேக்ஸிமம் வெளியே இருந்து ஆர்டர் வந்தால் அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். குளத்தூர் கேரளாவில் ஆல் ஓவர் இந்தியா. கண்டிப்பாக. இது மிக்சடு கப்பின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக மேலு, இது ஃபுல்லாக மேலு, ஃபீமேலு. ஸோ மேலுக்கு ஃபீமேலுக்கு எப்படி ப்ரோ வித்தியாசம் கண்டுபிடிக்கும்? ஒரு மேல ஒரு ஃபீமேல் என்ன டிஃபரெண்ட் தெரியுது உங்களுக்கு? பாருங்க, கொஞ்சம் வயிறு உப்புன மாதிரி இருக்கு. கலரு டைல் வித்தியாசத்தை பாருங்க. ஸோ மேல் வந்து அழகா இருக்கும் நம்மள மாதிரி. கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது யாருமே, மீனை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே பேரண்ட் கப்பீஸோட போட்ட குட்டி, மம்மி டாடிலாம் சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ண குட்டியோட தான் பார்க்க போறோம். ஸோ அந்த குட்டியெல்லாம் பார்க்கலாம். சொல்லுங்க ப்ரோ. 10 நாள் பேபினா இது எல்லாமே? 10 நாள் பேபி இது எல்லாமே. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. நீங்க அதாவது 10 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்ல கூட எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது 10 நாளைக்கு முன்னாடி போட்டதா இருக்கும். அது ஒரு நாள் போட்டதெல்லாம் சைஸ் டிஃபரெண்டா இருக்கும். 1-2 நாள் டிஃபரன்ஸ் இருக்கும். இது இங்க வளர்த்து ஒரு அளவுக்கு சைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த சைஸ்ல மேல வந்தோம்னா நாங்க தனியா பண்ணிடுறோம். மேல மட்டும். ஸோ மேல மட்டும் தனியா ஆக்கிட்டு ஃபீமேல்லாம் வந்து தனியா வச்சிருக்கேன். அப்பதான் மேல growth ஆகும், டைல் நல்லா லென்த்தா வரும். ஸோ இதுல வந்து ஃபீமேலோட மேல் விலை ஜாஸ்தி அப்படிதானே? ஆமா, ஃபீமேல் 14 ரூபானா மேல் 10 ரூபா 12 ரூபா. ஸோ சின்னதுல இருந்தே வளர்க்குறோம்னா நம்ம ஜிவி அக்வாரியம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ சூப்பரா வச்சிருக்காங்க ஃபிஷ் எல்லாமே ஒரு கடுகு சைஸ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து போலார் பேரட்ன்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது அதுவாவே மேக் பிரீடிங், அதுவா முட்டை வச்சு அதுவே காப்பாற்றும். அதோட குட்டி அதுவே காப்பாற்றும். மற்ற வந்து நம்ம வந்து தனியா பிரிச்சு வைக்கணும். இது வைக்க அவசியம் இல்லை. ஸோ இதுவே குட்டி போட்டு இதுவே காப்பாற்றிடும். ஸோ இதோட மம்மி சன் டாட்டர்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இதோட குட்டிங்க இது எல்லாமே. ஆமா. ஸோ இதோட ஒரு பேரண்டோட குட்டி ஒரு 300 குட்டி வரும். ஒரு பேரண்ட் 10 நாளைக்கு ஒரு 300 குட்டி. ஒரு பேரண்ட் வந்து 300 குட்டி போடுமா? இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். நம்ம பாதுகாப்பா வச்சிருந்தால் பேரண்ட
நாங்க இப்போ டாப் So, லைனேஜ் கிடைக்கிறனால இந்த குட்டிங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணுவீங்க ப்ரோ? அதுவே காப்பாத்திக்கும். நம்ம பேரண்ட்டுக்கு போடுற ஃபுட்டு தான், நம்ம நார்மல் ஃபுட்டு தானா, பெல்லட்டே போதுமா? பெல்லட்டே போதுண்ணா. வேற எதுவுமே டிஃப்ரெண்ட் எதுவுமே தேவையில்லைண்ணா அதுக்கு. இது நார்மலாவே நிறைய குட்டி போடுது ப்ரோ. இது எப்படி மெயின்டைன் பண்றது? நாங்கள் சும்மா சேல்ஸுக்கு வச்சிருக்கோம். ம். அது ஆட்டோமேட்டிக்காக குட்டி இறங்கிட்டு இருக்கு. பார்த்தாலே அந்த டைல் தெரியும் உங்களுக்கு நல்லா. டெயில்லாம் சூப்பரா இருக்கு. 3 டெயில் மாதிரி இருக்கு. ம். ஓகே. ஸோ இந்த தொட்டியே வந்து ஒரு மாதிரி சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் ஹெட் அண்ட் ஃப்ளோரான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தொட்டி ரொம்ப வழுக்குனாலும் அதுக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாமே ஹெட் ஆன் வரதுக்காக நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி தனியாக வச்சிருக்கோம். அதனால ஒரு 2 மந்த்ல ஃபுல்லாக ஹெட் வரும். இது கூட இருந்ததை நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக பண்ணி வச்சிருக்கேன். 50 ரூபா ஃப்ளோரா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன ப்ரைஸ் வரும் ப்ரோ? இது நான் 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான். செட் உள்ளதை நான் காமிக்கேன். ஒரு 600 700 ஃப்ளோரான் மேக்ஸிமம் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினாலே 100 200 500 1000 1500 இப்படி தான் போகும். ஸோ இங்கே உங்கள் 40 ரூபாலேருந்தே அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது 2வது குவாலிட்டி. அதோட அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது 2வது குவாலிட்டி. இந்த மாதிரி கலர் வந்து டேன் ஆயிரும் ஃபர்ஸ்ட் மீனுக்கு. அது டேன் ஆயிட்டு இதுக்கப்புறம் தான் அம்பு ஃபுல்லாவே வர ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. அது பார்த்தா ஒரு மாதிரி நார்மல் கலர் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் மீன். அதுல இருந்து கலர் டிஃபரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஃபுல் அம்புல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதையும் காமிக்கிறேன். இது அங்க பேரண்ட் கோல்டு பாத்தீங்களா, அதோட எக்கு. நாளைக்கு பேபிலாம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே இந்த இருக்கு பாருங்க, வந்து பாருங்க பக்கத்துல. ஆமா, ஒயிட் கலர்ல டிராப் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். சில முட்டையில பார்த்தீங்கன்னா இப்போ கரு உண்டாயிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது எல்லாமே மாலி தான். மாலி ஃபீடிங் மாலி. மாலி கூட இல்லை, ஃபீடிங் மாலி. ஃபீடிங் மாலினா என்ன ப்ரோ? அதான் அரவணா ஃப்ளோரானுக்கு ஃபீடிங் கொடுப்பாங்க சாப்பாடுக்காக. ஆமா. ஸோ இது வளர்த்து குட்டி போட்டு அப்பெல்லாம் பண்ண முடியாது. அது சிலவங்க அது வாங்கி போய் விரும்புவாங்க, சிலவங்க ஃபீடிங்க்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. வாங்குறவங்க அதுக்கு தான் ஃபீடிங் தான் வாங்குவாங்க. பெரிய மீனுக்கு இது தேவைப்படும். இதுதான் தேவைப்படும். அவங்க ஃபுட்டு போடுறதுனா எங்கள் மீன் அதை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. நம்மளாம் எதுவும் சொல்ல முடியாது அந்த டைம்ல. நம்ம பிஸ்னஸ் மேனு எதுக்குனாலும் வாங்கிட்டு வேணும். என்னதான் பண்ணுங்க. கண்டிப்பா அது உண்மைதான். நீ பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்கு. அதுல இருந்து ஒரு 2 மாசம் கழிச்சு. ஓ அதுல இருந்து அது பேபி. அதுல இருந்து ஒரு 2 மாசம் கழிச்சு. இது எத்தனை வயசு இருக்கு? ஸோ ஃப்ளோரானு 2-2.5 மாசத்துலயே எப்படி சூப்பரா வளர்ந்துருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்களா அதுல இருந்து பிரிச்சு போட்டது. ஸோ குவாலிட்டியா ஃப்ளோரான், மற்றபடி கப்பீஸு, கோல்ட் ஃபிஷ்ஷு, ஃபைட்டர் ஃபிஷ் இருக்கா? இருக்கு. ஃபைட்டர் பேபியா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வீடியோல காமிக்கல. அந்த வேல்டெயில் ஜீப்ரா பாத்தீங்களா, ஜீப்ராலே வேல்டெயில். இருந்தாலும் வேணுமான்னு கேட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஜீப்ராலே வேல்டெயில் நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா தெரியல. ஸோ இது வந்து ப்ளூ கலர் வந்து வேல்டெயில் ஜீப்ரா. ஸோ இதோட வேல்டெயில் மட்டுமே வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன மீன் ப்ரோ? இது கிஷிங் வரோண்ணா, கல்கட்டா பிரீடு. பேரண்ட் இன்னும் இந்த சைஸ் வரும் நமக்கு. நல்ல சைஸ் 1 ஃபீட் வரும் பேரண்ட். என்ன தற்செல்லாம ஃபார்முக்கு வந்துச்சு, அதுவா ப்ரீட் ஆனாங்க நாங்கள் செப்பரேட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோம். இது நம்ம விற்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி. சரிங்க. ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டெயில். ஸோ ஹோல்சேல் ரீட்டெயில் பண்ண மாட்டோம். ஹோல்சேல் எந்த கண்ட்ரிலாம்? எல்லா கண்ட்ரியுமே ஆர்டர் வர மினிமம். ஸோ ஃப்ளைட்டு, ட்ரெயின், பஸ்ஸு இது எல்லாமே பண்ணுறோம். இது பலூன் மாலி. இந்த 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா கொடுப்போம். இந்த பெரிய சைஸ் வந்து 6 ரூபா கொடுப்போம். மீடியம் சைஸ் எல்லாமே 5 ரூபாய் 5 ரூபாய் கொடுப்போம் ஃபார்மில். பேரண்ட் சைஸ் தான். பேரண்ட் சைஸ் இந்த சைஸ் தான் வரும் பேரண்ட். ஸோ இதெல்லாம் எஸ்கே கோல்டு. இதெல்லாம் என்ன சைஸ் ப்ரோ? இது 10 ரூபா 15 ரூபா. 10 ரூபா 15 ரூபா. ஆமாம் அந்த சைஸ் தான். ஆமாம் கண்டிப்பாக. இது டைகர் பர்பு 5 ரூபா 6 ரூபா. 5 ரூபா 6 ரூபாலேருந்து கொடுக்கும். ஆமாம் அந்த சைஸ் ஃபுல் சைஸ் இது. ஸோ மேல் ஃபீமேல் இதில் எப்படி கண்டுபிடிக்கும்? இது மூக்கில் மேலுக்கெல்லாம் ரெட் வரும். இது ஃபீமேலு, இது மேலு. ஒரு மேலும் ஒரு ஃபீமேல்லாம் தெரியுதா உங்களுக்கு? மேல் இது மேலுக்கு வந்து மூக்கில் ரெட்டாக இருக்கும். தெரியுதாங்க உங்களுக்கு? இது மூக்கில் ரெட்டாக இருக்கு, ரெட் இல்லை. இது மேலு, இது ஃபீமேலு. இது கபட்டோக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் நேமே கபட்டோக்கை தான். பனானா வந்து அது வேற பிரீடு, அது வேற நல்லா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அது இது கபட்டோ. ஆமா. இது நார்மல் கோழி. இது நம்ம இந்தியன் கோழியா இல்ல ஜப்பானீஸ் கோழியா? இந்தியன் கோழி தான். அங்க இருந்து வர்றது எல்லாமே இங்க பிரீடு வைக்கலாம். இங்க இருந்து கோழி சொல்றாங்க இது வந்து இந்தியன் பிரீடு வேற, ஜப்பானீஸ் பிரீடு வேறன்ற மாதிரி. அப்படிலாம் இல்ல. அங்க இருந்து வர்றத இங்க கிராஸ் அடிச்சு இது பண்றதுதான். அப்பெல்லாம் அங்குள்ள குவாலிட்டியா நம்ம அடிச்சிருக்காங்க.
நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பில்ட் பண்ணி கம்மி ரேட்டில் ஓட்டுறாங்க. நம்ம வளர்க்குறது இந்தியன் கோழி நல்லதா இல்லை ஜப்பானீஸ் கோழி நல்லதா? நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தா இருக்கு. எந்த கோழினா மெயின்டெனன்ஸ் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சாப்பாடுக்கு அப்படிலாம் இல்லை. நாங்களாம் அந்த இதுதான் போட்டு வச்சிருக்கோம். எல்லா டைமும் இதே இடத்துல தான் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணால் அது பாட்டில் இருக்க போகுது. கபட்டவங்க நல்ல கலரு நல்லா இருக்கும். ஆனால் பேட்டர்ன் நல்லா இருக்கும். டேங்கில் பார்க்க ஒரு நல்லா இருக்கும். அது நைட்லாம் லைட்டில் போட்டால் செட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் கொஞ்சம் வளர்ப்பாங்க. இது எவ்வளோ வருது? பீஸ் 10 ரூபா வரும். பீஸ் 10 ரூபா. இந்த செஷன் பீஸ் ரொம்ப கம்மியாக சொல்றேன். ரொம்ப கம்மி. இதுவும் 10 ரூபா தான் ஒரு பீஸ். ஹோல்சேல் ப்ரைஸா? ஹோல்சேல். நம்ம ஒன்லி ஹோல்சேல் தான். ஆமாம், ரீட்டைல் பண்ண ஜீவி முடியும். அக்வாரியம்ல ஒன்லி ஹோல்சேல் தான். ஹோல்சேல் வேண்டவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வந்து அழகா இருக்கும். அது மாதிரி எல்லோ வித் பிளாக் நல்ல குவாலிட்டியாக இருக்கு உங்ககிட்ட. அழகா இருக்கு. இது என்ன ப்ரோ? இது பிக் சைஸ் கோல்டு. மேல ஃபீமேலா? இது மேல் ஃபீமேல் மிக்சிங். சேல்ஸ் கேண்டி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இது 20 ரூபா ஒரு பீஸ். 20 ரூபா தானா? ஆமாம், அவ்வளோதானா? கண்டிப்பாக. மார்க்கெட் போனால் 50 ரூபா 100 ரூபாலாம் சொல்லுவாங்க. இது அது மார்க்கெட்டில் ஃபார்மில் ஹோல்சேல் இருக்கிறதுனால 20 ரூபா தாங்க. 20 ரூபா தான் ஒர்த்து தான் ப்ரோ. டபுள் ட்ரிபிள் ஒர்த்து தான். இது எல்லாமே என்ன ப்ரோ? ஜஸ்ட் கோல்டு. எஸ்கே ஸ்மால். எஸ்கே கோல்டில் ஸ்மாலு. ஆமாம், இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? 5 ரூபா ஒரு பீஸ். 5 ரூபா தானே? என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க? எஸ்கே கோல்டு கண்டிப்பாக இங்கே அப்படி தானே, ஹோல்சேல் தானே. ஹோல்சேல்னால 5 ரூபா தான் ஒரு பீஸு. ஒரு பீஸா ஒரு பேரா ப்ரோ? ஒரு பீஸ் ஒரு பீஸ் 5 ரூபான்றதே கம்மி தான். நான் அது ஒரு பேரை கேட்டது ரொம்ப தப்பு தான். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் என்ன ஃபீட்டு? எவ்வளோ ஃபீட் இருக்குது? 1 ஃபீட் எவ்வளோமா ப்ரோ? அவ்வளோ வராதுண்ணா. 6 ஃபீட்டு, 8 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரி தானே அவ்வளோ. ஆனால் வந்து நல்ல மீன், ஃப்ரெண்ட்லியான மீன். கண்டிப்பாக கோல்டு மாதிரி. நம்ம வீட்டை வளர்க்குறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான கோல்டு மாதிரி. சூப்பர் ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ வளர்க்குறீங்க? ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா சூட் பண்ணிப்போம். சூட் பண்ணிட்டு ஒரு 2 கிலோ ரவைக்கு 4 முட்டை போட்டு, முட்டை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரவையை போட்டு ஓரளவு நார்மலாக கட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கி ஆறுனதுக்கப்புறம் மீனுக்கு போடுறது தான். அதான் நம்ம வீட்டில் சாப்பிட்ற ரவா உப்புமாவை அதெல்லாம் நாங்கள் முட்டை போட்டு கொஞ்சம் இது பண்ணுறதுனா வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக எல்லாம் வீட்டில் செய்கிறது எப்படி கடுகு வெங்காயம் இது எல்லாம் போடாமல் முட்டை மட்டும் போடுறது. சூப்பர். வேறு எதுவுமே கிடையாது. நல்ல குவாலிட்டியாக இருக்கீங்க. நாங்களாம் பெல்லட் தான் யூஸ் பண்ணணும். அப்படி வீட்டில் வளர்க்குறவங்க பெல்லட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம். ஏன்னா நாங்கள் இப்போ மொத்த ஃபார்முக்கு 2 கிலோங்கும்போது பெரிய லெவலில் ஆயிரும் அது. ஆமாம், பெல்லட் நீங்கள் வீட்டில் இது பண்ணால் ரவை வந்து வீட்டில் செய்ய முடியாது, அவ்வளோ குவாலிட்டியாக இது பண்ண முடியாது. அதாவது 1 கிலோ ரவைக்கு 2 முட்டை போடணும். 2 முட்டைக்கு வீட்டில் அதை செய்ய முடியுமா நம்மளால்? முடியாது. அதனால் நாங்கள் ஃபார்மனால நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். சூப்பர். நீங்கள் வீட்டில் பெல்லட்டு போட்டால் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. இது ஆஸ்கர்ண்ணா, டைகர் ஆஸ்கர். எங்கிட்ட பார்சல் வந்து எக்ஸ்ட்ரா வர மீன் நாங்கள் இதில் போட்டு சும்மா வளர்த்துப்போம். எங்களோட ஆசைக்கு இதை வளர்த்துப்போம். ஆஸ்கரை. ஆமாம், இந்த சிசி 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் போட்டுப்போம். இது ஷார்க்கு. ஷார்க் இவ்வளோ பெருசு நான் டேங்க்கில் பார்த்துருக்கேன். ஃபார்மில் இப்போ தான் நம்ம பார்க்குறேன். நாங்கள் இதே மாதிரி தான் சும்மா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு வளர்த்தா தான் இதுவும். கையில் பிடி கொடுக்குற மாட்டேனே. அதான் நாங்கள் இங்கே ஃபுட்டு போடுவீங்க, நாங்கள் அப்படி இல்லை. ஒன்லி செத்த மீன். இது பல்ஜா இருக்குது. இதை குட்டி சாப்பாடு தான். ஆமாம், இது ஃபீமேலு மேல் அந்த மாதிரி எப்படி? அந்த மாதிரி நமக்கு இதில் சரியாக தெரியாண்ணா. இது மாதிரி ஃபீமேல். இது ரத்தம் வருது. ஃபீமேல். ஆமாம், திருப்பி காட்டுங்க. சூப்பர். மேலு. அப்பா, ஷார்க்குமே ரொம்ப கோவக்கார மீன் தானே ப்ரோ? ஆமாண்ணா, எந்த மீன் கூடயும் விட முடியாது. இந்த ஷார்க் வந்து வளர்க்குறவங்க வந்து வீட்டில் சண்டை போட்டு போனால் சீக்கிரம் செத்துருவான்றாங்க, உண்மையா ப்ரோ? இந்த இது மேலு. ஓகே, நம்ம அடுத்து நம்ம மேலு காமிக்கவா? மேலு 5 வருது. ஒயிட் கலர் ஸ்பெர்ம் வருது. ஷார்க் இது. ஒயிட் கலரில் என்ன வருதோ அது வந்து மேல். நீங்கள் கொஞ்சம் ராவான பையன் ப்ரோ. ஓ, இதுதான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட்டிங். எப்படி யார் இப்படி வளர்ந்துரு? 1 மந்த் பேபி. யாரும் கடிக்கூடாது. 1 மந்த் பேபி. 1 மந்த் பேபி வளர்த்தா வந்து அப்படிங்களா? அப்படியே பிடிங்க. வாய் மட்டும் கட்டுங்க. அவன் தான் ப்ரோ இது. ஸோ இவன் தான் அலிகேட்டர் கார். இவ்வளோ கஷ்டப்படுது. பேபியே வந்து ரொம்ப முரட்டா இருக்கான். அப்பா, நீங்கள் இதை வாங்கிட்டு போய் என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். நிறைய பேர் ரோல் யாரும் வீட்டில் வளர்க்க முடியாது. குயிக் வளர்ச்சிது. 1 மந்த்தில் நான் வாங்கும்போது 2 இன்ச்சில் வாங்கினது. 2 இன்ச்சில் 2 இன்ச்சில் வாங்கினது. இதே டேங்கில் போட்டு நான் கை வச்சு கடிப்பானா? இது இல்லை வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. ஃபுல் சைஸ். ஏன்னா காய்ச்சி வச்சு பாருங்க, ரிஸ்க் எடுக்க விரும்பினால். 1 மந்த்தில் இந்த சைஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு 2 months 3 months போனால் என்ன சைஸில் இருக்கும்? 2 feet 3 feet ஆயிரும். அவ்வளோ இந்த ஃபார்மில் இந்த டேங்கில் இருக்கனால. மேக்ஸிமம் ப்ரோ, மேக்ஸிமம் மேக்ஸிமம் 6 கணக்கு இல்லைண்ணா. கணக்கில் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனால் நான் 1 மந்த்தில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த மீனை மட்டும் நான் பார்த்துருக்கேன். நான் ஃபார்ம் வச்சு 14 வருஷத்தில் கலர் மச்சான் இதை தான் நான் பார்க்குறேன்.
ஸோ 1 மந்த்தில் 2 இன்ச்சில் இருந்து 1 ஃபீட் வளர்த்துருக்கு. 1 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ 1 மந்த்தில் 2 இன்ச்லேருந்து 1 ஃபீட் இந்த அலிகேட்டர் கார் வளர்ந்துருக்கு. அவருக்கே ஐடியா இல்லையா இது வந்து ஒரு 6 மந்த்ஸில் என்னவா இருக்கும், என்ன சைஸில் இருக்கும்னுட்டு. சின்ன பசங்க சும்மா ஆசைக்கு வாங்கி வளர்ப்பாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட அனுபவம் என்னன்னு. ஒரு டேங்கே விடாது, உடச்சும் உடைக்கும் செய்யும், உங்கள் விரலையும் கண்டிப்பாக செய்யும். ஸோ ரொம்ப முரட்டான மீன் இது கண்டிப்பாக. வழுக்குறானேப்பா. ஓய் அவனும் அடிக்கிட்டு இருக்கானா? இன்னொருத்தங்க கிடக்குறேன். மீதெல்லாம் ஷார்க்கு தான். இவன் டேங்க் டேங்க் கிளீனர். இவனே என்ன ப்ரோ இவ்வளோ பேச வச்சுருக்கீங்க? இதெல்லாம் சும்மா ஆசை காலத்தில் ஒரு ஆசைக்கு ஏரில் மாட்டுறது, நாங்கள் ஒரு ஆசைக்கு அந்த தொண்ணாங்க வச்சுப்போம். ஓ இங்கே மழையில் இங்கே வரும்போது வரும்போது நாங்கள் எடுத்து வச்சுப்போம். அப்போ ஆமாலாம் வருமா ப்ரோ இங்கே? அதெல்லாம் நமக்கு மாதிரி எல்லாமே வரும், அது நமக்கு தேவையில்லாம. தேவை உள்ளது மட்டும் வளர்த்து, தேவையில்லாத அப்படி விட்டு. முதல்ல கூட வரும். முதல்ல இப்போ வரது இல்லையா, இருந்தாலும் தொட்டில் எடுத்து போட்டுக்கலாம், அது மாதிரி கிடையாது. இது அல்பினா கேட்பிஸ்ண்ணா. இது அவுரா மீன். இங்கே இருந்து அவுரால் வந்து நம்ம இறக்குறது. இந்த அவுரா பிரிட்ஜு அந்த ஊர்லேருந்து வருதா? கொல்கட்டா. கொல்கட்டாலேருந்து வருது. ஆஹா, இதெல்லாம் கடிக்குமா இல்லை இந்த மாதிரி இது என்ன மீன் இது? இல்லை சாப்பிட்டான மீன் தான் அது. அப்படிங்களா? மீசெல்லாம் வச்சு சின்ன மீனோட விடும், நம்ம ஏரி கேட்பிஸ் மாதிரி தான் இதுவும். இது கூட நம்ம மாவுலி அந்த எல்லாமே விடலாம். இதோட சைஸ் இதே சைஸ் விடலாம். இது ஆனால் வளரும். எவ்வளோ தூரம் வரும் மேக்ஸிமம்? 2 ஃபீட் 3 ஃபீட் வளரும். 2 ஃபீட் வளரும், நல்லா வளரும். 2 ஃபீட். ஆனால் மற்ற மீனை கடிச்சு சாப்பிடாதா? சாப்பிடும். நம்ம பசியாக இருக்குமே எல்லா மீனுமே வேட்டையாடம் தான் இதுவும். வேட்டையாட குணம் தானே இதோட குணம். அதுதான் கேட்குறேன். மீசெல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கு. நம்ம சாதாரணமாக யாரும் அமுக்கி பிடிச்சோம்னா நம்ம கை போட்டு தள்ளுறோம். அப்படிங்களா? நம்ம 1 ஹவர் கையை தூக்க முடியாது, பயங்கரமாக வலிக்கும். வலிக்கும். தேலி நம்ம ஊர் தேலிலாம் கூட்டினா அப்படி வலிக்கும். அதை விட பயங்கரமாக வலிக்காது, இன்னும் வலிக்கும். பார்த்தா ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், நம்ம ரஃபாக இது பண்ண முடியாது. இதை ரஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஹேண்டில் பண்ணால் இது எவ்வளோ ப்ரோ பீஸு? 15 ரூபா. ஒரு பீஸ் 15 ரூபா. பீஸ் 15 ரூபா ஹோல்சேலில்? ஆமாம், ஹோல்சேலில். ஸ்மால் கை இது 5 ரூபா போடுதோம். 5 ரூபா தானே? ஆமாம், பல்க் 1000 மீன் எடுத்தால் 4 ரூபா 4.50 அந்த மாதிரி ரேட்டில் வரும். நம்ம நார்மல் பெல்லட்டே போடலாமா? பெல்லட் எல்லாமே போடலாம். 2014 வந்தேன், 15 வருஷம் ஆச்சு. இங்கே தான் ஒரே ஆள்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் அவர்கிட்ட தனியாக வாடகைக்கு ஃபார்ம் கேட்டு தனியாக நான் உள்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். அவர்கிட்டையும் வேலை பார்த்துப்பேன், என் ஃபார்மையும் ஹேண்டில் பண்ணிப்பேன். அதனால் ஆசைப்பட்டது பிஸ்னஸ் ஆட்டேன் ஆசை. ஆமாம், உங்களுக்கு மீன் கலர் மீன் வளர்க்கறது பிடிச்சி போய் வந்தீங்களா? ஆமாம், ஊரில் ஏரியில் மீன் பிடிச்சி பழக்கம். இங்கே சும்மா வேலைக்கு எங்கள் மாமா கூட வந்தேன். ஃபஸ்ட்டு வரும்போது ட்ரைனேஜ் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். ஒரு வாரம் அதை பிடிக்காமல் செட் ஆகாமல் அப்புறம் இந்திக்காரங்க மூலமாக இங்கே வேலையை சேர்த்து விட்டாங்க. இந்திக்காரங்க மூலமாக? ஆமாம், இந்த ஊரில் இந்திக்காரங்க மூலமாக தான் வர முடியும். நார்மலாக யாரும் சேர்க்க மாட்டாங்க இப்போலாம். சென்னை அப்படி ஆகி போச்சு, இந்திக்காரங்க மூலமாக ஆகி போச்சு. அவங்க சேர்த்து விட்டாங்க. 2014 இந்திக்காரங்க தான் சேர்த்து விட்டாங்க. இப்போலாம் யோசிக்க வேணும் நம்ம. இப்போ இங்கே செட்டில். ஓனர் என்னை விட மாட்டேன், நானும் அவர் விட மாட்டேன். ஸோ இதெல்லாமே மாலி பேரண்ட் சைஸ் இல்லை குட்டி போகிற சைஸ் தான்? ஓரளவுக்கு சைஸ், அடல்ட் சைஸ். ஸோ இதெல்லாமே குட்டி போகிறதுக்கான ஸ்டேஜ் தான். கண்டிப்பாக. ஸோ இது வாங்கிட்டு போனாலே இன்னொரு கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ஒரு 10 நாள் போதும். இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ? 3 ரூபா ரேட். 3 ரூபா தானே? வெறும் 3 ரூபா தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஜிபி அக்காரம்ல இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? இங்கே அப்படி தானா, ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படி தான். சரி. அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு இங்கே அப்படி தான். இங்கே ஜிபி அதிக லாபம் கிடையாது. ஆமாம், கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டு போயிருமே. ஆமாம், அவங்க ஹோல்சேலாக பண்ணுறாங்கன்றது. அவங்க ஹோல்சேலாக பண்ணுறதுனா இது பெரிய மேட்டராக தெரியல. அவங்க 3 ரூபா ஒரு பீஸுன்னு தெரியுது. ஆனால் நமக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது ஒரு பீஸ் வந்து 10 ரூபா 20 ரூபான்னு வாங்குறோம். ஜோடியாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். ஆமாம், ஒரு ஜோடி 100 ரூபாய்க்கு வாங்குறோம் ப்ரோ நாங்கள். என் நண்பனே 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஆனால் அவன் குட்டி போடுறத விட அந்த மீன் நிறைய குட்டி போடுது. அவன் வர்த்து 50 ரூபான்னா மீனோட வர்த்து 5 ரூபா 3 ரூபா தான். சூப்பர். என் வர்த்து 500 கூட சொல்ல மாட்டியாடா? வர்த்து 5 ரூபா தான். 3 ரூபா தானா? கண்டிப்பா. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஹோல்சேலா இருந்தாலும் இப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. இந்த 3 ரூபாய் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இதோட கையில் இருக்க மீன் மொத்தம் ஒரு 100 ரூபாய் தான் வரும் போலையே. ஆமாம், 100 ரூபாய் தான் வரும் அந்த மீன் எல்லாமே. மார்க்கெட்டு போனால் அப்படி இல்லையே. மார்க்கெட்டு போனால் 2 மீன் வாங்கினாலே 100 ரூபா. ஆமாம், நீங்கள் கையில் இவ்வளோ மீன் வச்சுருக்கீங்க, இது மொத்தமாக 100 ரூபான்றீங்க. அவ்வளோதான் சார், அப்படியே கொடுத்துருங்க ப்ரோ, எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு. எடுத்துக்கண்ணா, இதோட இன்னொரு மடம் கூட உங்களுக்கு அள்ளி தான். அவ்வளோதான் ப்ரோ, எடுத்துக்கோ ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இது பேக் பண்ணுறோம் ப்ரோ. இந்த கை வச்சுக்கோ ப்ரோ, அந்த கையில் ப்ரோ, அந்த கையில் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அது கம்மியாக ஆள்றா ப்ரோ. நீ
அதிகமாக இருக்கு அவ்வளோதான் வருது. நான் என்ன பண்ணுறேன்? அதிகமாக இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் எடுத்துக்கோமா வீட்டுக்கு. ஆமா இதெல்லாம் கலர் விடும். ரெட் கலர், ஒயிட் கலர், பச்சை 5 கலர் வரும். இல்ல என்ன பிரைஸ் ப்ரோ? 6 ரூபா. இது பேரண்டா ப்ரோ? பச்சை நார்மல் சைஸ் இது. இது மேல் எப்படி ஃபீமேல் எப்படி ப்ரோ? வயிறு குண்டா இருந்தா ஃபீமேல், ஃபீமேல் வந்து பெருசாக இருக்கும், மேல் சின்னதாக இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ ஃபீமேல் வந்து கொஞ்சம் வயிறு பல்ஜா இருக்கும், பெருசாக இருக்கும், மேல் மேல் வந்து சின்னதாக ஃபிட்டா இருக்கும். இருக்கும். கண்டிப்பாக. இது நம்ம 6 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 6 ரூபா தானே ப்ரோ? வெறும் 6 ரூபா தான். சூப்பர் ப்ரோ. ஸோ இங்கே நீங்க வளர்த்து இதை குட்டி போட்டு இல்லை அது பாண்ட்லேருந்து டேரெக்டாக நமக்கு வரும். நமக்கு அந்த சேல்ஸ் பண்ணுறது. இது ப்ரீடிங் பண்ணோம், நம்ம தண்ணிக்கு செட் ஆகனால அதை விட்டுட்டோம். ப்ரோ எல்லா மீனும் வந்து ப்ரீடிங் ட்ரை பண்ணி அப்புறம் வரலன்னா அது விட்டுருவீங்க? கண்டிப்பாக. எல்லாம் விடோலாம் பண்ணோம். அதாவது ஒரு செட்டுக்கு 50,000 60,000 வந்துச்சு. தண்ணி செட் ஆகல. கேன்தண்ணில் தான் ப்ரீடிங் ஆகும். கேன்தண்ணில் ப்ரீடிங் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் டேங்கில் விடும்போது தண்ணி செட் ஆகாமல். கேன் தண்ணி எப்படி ப்ரோ? அந்த 1 லிட்டர் கேன் 20 ரூபா. நாங்கள் மொத்தமாக எவ்வளோ ஊற்றுவீங்க? 30 கேன் 40 கேன் வாங்கிப்போம். ஒரு மாதம் லாஸ்னால் எவ்வளோ இருக்கும்? ஒரு எனக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த மழை டைம்ல வரும்போது மொத்த ஃபார்மே ஃபுல்லாகவே போயிட்டு. எந்த மாதிரி லாஸாக இருக்கும்? ஆமாம். எந்த மாதிரி லாஸாக இருக்கும்? லாஸ் தான் எதிர்பார்க்காத லாஸாக இருக்கும். இதெல்லாம் வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இந்த வாட்டி வந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்மே போச்சு. ஃபுல்லாக ஃபார்மே போயிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே கலர் மீன் மட்டும் தான். இங்கே ஃபுல்லாக தண்ணி நம்பி வெளியே கண்டிப்பாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபார்ம். எப்படி வச்சு தண்ணி ஃபுல்லாக ரொம்ப ஃபுல்லாகவே அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க அரை வீடுக்கு தண்ணி ஆகி போச்சு. நீங்கள் நிற்கீங்களா எதுக்கு மேலே ஒரு 1.5 அடி தண்ணி. அப்போ எல்லா மீனும் வெளில போயிடும். இவ்வளோ தண்ணி இருக்கும் கரெக்டாக. தொட்டி மேலே வரும்போது வீட்டு மேலே தான் உட்காந்துருந்தாங்க. கீழே வரவே இல்லை 2 நாளைக்கு. மீன் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஏரியா ஃபுல்லாக மீனாக தான் இருந்துச்சு. பல பேர் வீட்டுக்கு எல்லா மீனுமே இருந்துருக்கும். கிட்டத்தட்ட எங்கள் ஓனருக்கு சொன்னீங்கன்னா ஒரு 5-6 லட்சம். நான் எனக்கு 1 2 அந்த மாதிரி தான். நான் வந்து அதிகமாக பேரண்ட் தானே வச்சுருப்பேன். அதனால நமக்கு தான் சொல்ல முடியாத ஒன்று. காதல் லவரை விட இது ரொம்ப இதுவாக இருக்கும். பழகிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே மீன் அடி பழகிடுச்சு. ரொம்ப பாதுகாப்பு.